இன்றைக்கி ஒரு சூப்பரான தலப்பாக்கட்டி ஸ்டைல்லையே ஒரு மட்டன் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் 1/2 kg மட்டனை வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மிளகாத்தூள், தனியாத்தூள், அப்புறம் கரம் மசாலா, மட்டன் மசாலா, பிரியாணி மசாலா எல்லாமே ஒவ்வொரு டேபிள் ஸ்பூன் தான் நான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா கலந்து விடுங்க. உப்பு போட்டு ஒரு 2 விசில் விடுங்க போதும், அதுக்கு மேலே வேண்டாம். நெக்ஸ்ட்டு நான் இதுக்கேற்ற ரைஸ் எடுத்திருக்கேன். நான் சீரக சம்பா ரைஸ் தான் எடுத்திருக்கேன். அதுதான் ரொம்ப நல்லாயிருக்கும். அது மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். ஒரு ஊற வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் நெய்யும் எண்ணெயும் சேர்த்துட்டு அது சூடானதுக்கப்புறமா பிரியாணி மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. நீட்டாக வெங்காயத்தை அரிஞ்சுக்கோங்க. அது ஒரு 3 வெங்காயத்தை அரிஞ்சிருக்கேன். அதை வந்து நல்லா வதக்கி விடுங்க. லைட் ப்ரௌன் ஆகினதுக்கப்புறமா இஞ்சி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. வதங்கினதுக்கப்புறமா நான் வந்து இதில் தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன். தலப்பாக்கட்டிக்கு இந்த தக்காளி ஆட் பண்ண மாட்டாங்க. நான் தக்காளி ஆட் பண்ணி செஞ்சுருக்கேன். இதில் வந்து 2 தக்காளியை நீட்டாக அரிஞ்சு அதை சேர்த்துருக்கேன். அதை வதக்கிட்டதுக்கப்புறமா புதினா கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கோங்க. அதையும் நல்லா வதக்கி விடுங்க. வதங்கினதுக்கப்புறமா உங்களுக்கு தேவையான அளவு புதினா கொத்தமல்லி ஆட் பண்ணால் போகணும். நான் 2 பிடி அளவு புதினாவும் 1 பிடி அளவு கொத்தமல்லியும் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா வதங்கினதுக்கப்புறமா தேவையானது காரத்துக்கு ஏற்ற மாதிரி 2 பச்சை மிளகா, அதுக்கப்புறம் 1/2 டேபிள் ஸ்பூன், இதில் எல்லாமே 1/2 டேபிள் ஸ்பூன் தான் மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், தனியாத்தூள், கரம் மசாலா, நெக்ஸ்ட்டு பிரியாணி மசாலா, மட்டன் மசாலா. நம்ம ஆல்ரெடி வந்து கறியில் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து தயிர் ஆட் பண்ணியிருக்கேன் கொஞ்சமாக. நல்லா கலந்து விடுங்க. கலந்ததுக்கப்புறமா நம்ம வேக வச்சு வச்சுருந்த அந்த மட்டனை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுவோம். கலந்து விட்டுட்டு இதில் வந்து நம்ம எடுத்து வச்சுருந்த அந்த மட்டனோட தண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அதில் வந்து 1 கப் அரிசிக்கு நான் 1 1/4 கப் வந்து தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இது சரியாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். நல்லா கலந்து விடுங்க. கலந்ததுக்கப்புறமா அதுக்கு தேவையான உப்பு போட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ஒரு பிளேட் போட்டு மூடிட்டு கொதி வந்ததுக்கப்புறமா இதுக்கப்புறம் நம்ம வந்து இதில் ஊற வச்சுருந்த ரைஸை வந்து ஆட் பண்ணுவோம். இதை சேர்த்துட்டு கலந்து விட்டுருங்க. உடையாமல் மெதுவாக கலந்து விடுங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு பிளேட் போட்டு மூடிட்டு இந்த தண்ணி நல்லா ட்ரெயின் ஆகணும். கொஞ்சம் ட்ரெயின் ஆனதுக்கப்புறமா நம்ம இதில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து லெமன் ஜூஸ் ஆட் பண்ணியிருக்கேன். அரிசி குலையாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சமாக லெமன் ஜூஸ் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பிளேட் போட்டு மூடிடுங்க. இப்போ தம் வச்சுருவோம். தண்ணியை கொதிக்க வச்சு அந்த தண்ணியை வச்சுட்டு மேலே வந்து வெயிட் வச்சுட்டேன். ஒரு 20 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும். சிம்மில் வச்சுடுங்க. அவ்வளோதான். ஒரு சூப்பரான தலப்பாக்கட்டி ஸ்டைல்லையே ஒரு மட்டன் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு அந்த டெக்ஸ்சர் கூட உங்களுக்கு தலப்பாக்கட்டி ஸ்டைல்லே இருக்கும். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.